ஹலோ நன்றால் லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தில் நடிக்க போகிறத ஒரு அஃபீஷியலாக நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அந்த படம் ஜனவரி 25 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. 2024 ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து நடிச்சிருக்காரு. இது வந்து அஃபீஷியலாக நியூஸ் தான். ஸோ இதுமாதிரி வீடியோ பார்த்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிக்க போகிறாரு. ஸோ இந்தமாதிரி வீடியோஸ் பார்த்து நம்மளோட சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போட போகிற முக்கியமாக கண்டென்ட்லாம் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்ணுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் உங்கள் கார்த்திக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகேஷ் கனகராஜ் வந்து மாநகரம்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரனாரு. அதுக்கப்புறம் கைதி 2, மாஸ்டர், விக்ரம்னு இப்போ லியோ 2 வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரியர் படம் வந்து அந்த எல்சி யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு சினிமாவில் நடிக்க போதா அப்படின்னு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி நடித்த சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கெஸ்ட் ரோலில் நடிக்க போகிறார். அதாவது கேமியோ பண்ண போகிறார். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜே பாலாஜிக்கு பெரிய ஒரு நல்லதாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது லோகேஷ் கனகராஜ் ஆர்ஜே பாலாஜி படத்தை நடித்தா ஆர்ஜே பாலாஜியை பார்க்கறதுக்கு இல்லைனாலும் லோகேஷ் கனகராஜை பார்க்கறதுக்கு அந்த படத்தை போய் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து நிறைய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் டேரக்டில் மட்டும்தான் பின்னி பள்ளத்தி இருக்கான்னு பார்த்தா இதுக்கப்புறம் சினிமாக்குள்ளேயும் வரப்போறான்னு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் கிடச்சிருக்கு. அவரோட எல்சி யூனிவர்ஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லியோ 2, அதுக்கப்புறம் கைதி, ரோலக்ஸ், அதுக்கப்புறம் விக்ரம் 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ தலைவர் 171 இருக்குது. அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட் பண்ணுற தொழில் விட்டு அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதா இருக்க போகிறாராம். பிள்ளாட்டி அவர் டேரக்ட் பண்ணுற படத்தில் அவரே நடிப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. பட் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் கேமியோவில் நடிக்க போகிறாரு உறுதியாச்சு. ஜனவரி 25 இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யார் யார் படத்தை பார்த்தீங்க, அதாவது பார்க்க போறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ தனுஷ் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்க போகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் வந்து சினிமாவில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய படத்தை டைரக்ட் பண்ணி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பிஸியான ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டார். இப்போ அவரோட 50வது படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரே இயக்கியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இருக்காரு, சேகர் கம்முல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் கூட தனுஷ் வந்து கூட்டணி வச்சிருக்காராம். ஸோ இந்த படத்தோட பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி, அதாவது இந்த படத்தோட பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி 19, 2024 வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கா. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த படத்தில் ஹீரோனா ரஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் முதன்மை கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் வந்து இந்த நாகார்ஜுனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்களா. இந்த படத்தில் தனுஷ் வந்து நடிக்க போகிறாராம். ஸோ இதனால தான் சூப்பர் ஸ்டார் படத்தில் இணைந்த தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டிருப்பேன். உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னாலே தமிழ்நாட்டில் உள்ள ரஜினி தான் ஞாபகம் வரும். பட் சூப்பர் ஸ்டார்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்தமாதிரி வீடியோ பார்த்துக்க நம்மளோட சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசியிருப்போம். இதை பற்றி மாற்றுற அளவுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பட் இந்த விஜய் படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு தே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் அமையும். ஸோ அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டாங்க, அப்படியே ரிலீஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு படம் தமிழ் படத்தோட டைட்டில்லாம் மாற்ற மாட்டாங்க, அப்படியே ரிலீஸ் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே விஜய் படத்துக்கு பிரச்சனை தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் படம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்தமாதிரி வீடியோ பார்த்து நம்மளோட சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுச்சுங்க. நாளைக்கு நான் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை. நான் உங்கள் கார்த்திக். பை பை. சி யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுச்சுவாங்க. பை பை. சி யூ.